நண்பர்களே, இந்த வீடியோ 2026 வருடம் துலா ராசிக்கு எப்படி இருக்குங்க வீடியோ தொகுப்பு. அப்போது ட்ராவலிங் அருமை, இரவு நேர கேளிக்கைகள் அருமை, இரவு நேர பயணங்கள் அருமை. ஒரு அயோக்கியன் அவன் ஜாதகம் யோகமாக இருக்குது, பணக்காரனாக இருக்கான். அப்போ உங்கள் ஜாதகம் என்ன இருக்குது? ஒரு அயோக்கியனே பணம் சம்பாதிக்க முடியுது. உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது? அவுரங்கசீப் மொத்த இந்தியாவுடைய அதிக காலம் வாழ்ந்த ஒரு அரசன், 59 வருடம் நினைக்கிறேன். மொத்த இந்தியாவே அதிக காலம் ஆண்டார். அவருடைய பையன் சில வருடங்கள் ஆண்டார். அவருடைய பேரை ரங்கூன் ஜெயிலில் 27 வருடங்கள் இருந்து செத்தார். அப்போ 10 லட்சம் ரூபா வரும் நீங்கள் மைண்டு நினைச்சாலும் கூட அந்த மைண்டை 10 கோடி வரும்னு நம்ப வைங்க. உங்கள் மைண்டு எதை நம்பினாலும் அடைஞ்சிடும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்லேருந்து. நண்பர்களே, இந்த வீடியோ 2026 வருடம் துலா ராசிக்கு எப்படி இருக்குங்க வீடியோ தொகுப்பு. ஜென்ரலாக ஒரு மாத பலன் நம்ம வருட பலன் சொல்கிற பொழுது மொத்தமாக 12 மாதத்துக்கு மொத்தமாக சொல்கிறதில்ல. காரணம், ராகு கேதுடைய மூமெண்ட்டோ, சனி மூமெண்ட்டோ, குரு மூமெண்ட்டோ வாழ்க்கையை மாற்றி அமைச்சோம். இந்த 4 கிரகத்தை பேஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக இந்த பலனை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 பார்ட்டாக பிரிச்சு. காரணம், துலா ராசிக்கு ஃபஸ்ட்டு 5 மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இந்த முதல் 5 மாதங்கள் குரு 9ஆம் வீட்டில் 11th மார்ச் வரைக்கும் வக்கரம், அந்த பிறகு வக்கர விதியோட பியூட்டிஃபுல்னு சொல்லிடலாம். அந்த குரு வக்கர அவர் வக்கரம் இல்லாத குரு 5ஆம் வீட்டை ராகுவை பார்த்து புத்திரதோஷத்தை தடுத்து நிறுத்திடுறார். அப்போ சமூகம் முதல் 5 மாதம் ராகு குரு பக்கா, 6ஆம் வீட்டில் சனி பக்கா, லாபஸ்தானத்துக்கு எது பக்கான்னு சொல்லியிருப்பேன். செகண்ட் 5 மாதம் ஜூன் 2ஆம் தேதிக்கு குரு பேச்சு கடகராசி குரு வராரு. அதில் அக்டோபர் 31 அப்படியே அதிசாரத்தில் சிம்ம ராசிக்கு போயிடுறாரு. அப்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 5 மாத காலங்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு குரு உச்சங்கிறது தப்பு, 5ஆம் வீட்டில் ராகு உச்சங்கிறது தப்பு, 6ஆம் வீட்டு சனியும் லாபஸ்தானத்துக்கு எதுவும் எக்ஸலண்ட். கடைசி 2 மாதங்கள் குரு பேச்சு அதிசாரத்தில் சிம்மராசிக்கு குரு போயிடுறாரு. அது ஒரு 2 மாதங்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். அப்போ 3 பார்ட்டாக பிரிக்கிறேன். முதல் 5 மாத பலனுக்கு நான் நேரடியாக வந்துடுறேன். 9ஆம் வீட்டில் குரு ராசியை பார்க்குறான், தன் சொந்த வீட்டை 3ஆம் வீட்டை பார்க்குறான், அப்புறம் 5ஆம் வீட்டை பார்க்குறான். என்ன செய்ய போகிறான்? முதல்ல உங்களுடைய உடலும் மனதும் எக்ஸ்ட்ராடரியாக இருக்கும். என்ன காரணம்னா, குரு நல்லவனோ கெட்டவனோ ராசிக்கு, ஆனால் குரு பார்வை ராயல். அப்போ உங்கள் உடல் தகுதிக்குரிய உடலாக மாறுது, உங்கள் மனது ஒரு வெற்றிகரமான மனதாக மாறுது. அப்போ உடல் ஒரு 200-300%. பொதுவாக நான் ராசியை பற்றி சொல்கிற பொழுதே யாரோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்குவேன். இப்போ என்னுடைய மகன் துலா ராசி, அவனை மைண்டில் வச்சு பார்க்குற பொழுது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அவன் எப்படி இருந்தான், எப்படி ஆயிருக்கான்னு பார்க்குற பொழுது ஒரு 20-25 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கான். அவனாக செல்ஃபாக டிசிப்ளின் பண்ணி. அப்போ இந்த குரு அதை செய்யுது, இந்த குருபலன் அதை செய்யுது. அப்போ இந்த குருபலன் மிதுன ராசி குருபலன் முதல் 5 மாதங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே எப்படி இருக்குன்னு கேட்டால் உடம்பு பக்கா, மனது பக்கான்னா 95% to 150% உடம்பு நல்லாயிருக்கு. மனது 2-3 மடங்கோட மனத்தெளிவோட அறிவோடு நீங்கள் இருக்கலாம். அடுத்தது குடும்ப விருத்தி, சுப காரியங்கள், சுப விருத்தி குறைவே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையலாம். தைரியஸ்தன குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறான் வக்கரமாய். அப்போ எடுக்கிற காரியங்களை ஜெயிக்கிறீங்க, எடுக்கிற முடிவுகளில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அழகாக. 4க்குரியவன் சனி 6ஆம் வீட்டில் மறையலாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சனி 6ஆம் வீட்டில் இருந்தாலே வெற்றி. கடன் அழியுது, கவலை அழியுது, நோய் அழியுது, பிரச்சனைகள் அழியுது, துன்பங்கள் அழியுது. புதிதாக கடன் வாங்கலாம், போட்டியில் ஜெயிக்கலாம், சேலஞ்ச் எடுத்துக்கலாம். இரவு நேரங்கள் நன்றாக இருக்கும். வேறு ஜாதி, மதம், மொழி சம்மந்தப்பட்ட இயல்புகள் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக சேரும். ஃப்ளூக்காக பணம் கிடைக்கலாம், சட்டார்னு ஜெயிச்சிடலாம், பட்டுன்னு ஸ்டேட்டஸில் உயர்ந்துடலாம். இதுக்கு இது பயன்படுது. ஒரு உழைத்து தன் லட்சியத்தை அடையிறதுக்கு ஒரு அருமையான 5 மாதமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 5ஆம் வீட்டில் ராகு இருக்கான், குரு பார்வை. அப்போது ட்ராவலிங் அருமை, இரவு நேர கேளிக்கைகள் அருமை, இரவு நேர பயணங்கள் அருமை, இரவு நேர சந்திப்புகள் அருமை, இரவு நேர முடிவுகள் அருமை, வேற்று நாடுகள், வேற்று ஜாதிசரம் அருமை. அப்போது ஒரு மாறுதலுக்குரிய ஒரு அருமையான காலமாக இந்த 5ஆம் வீட்டு ராகு உங்களுக்கு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர நண்பர்களோட நன்றாக இருக்குது, சுப காரியங்களுக்கு நன்றாக இருக்குது, வாழ்க்கை துணையோட நன்றாக இருக்குது, கூட்டாளியோட நன்றாக இருக்குது, ஒரு லாங் லைஃப் வாழ்கிறதுக்கான தகுதிகள் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு தெய்வீகமான ஒரு வாழ்க்கை முறை,
அப்பாவளி ஆதியில் இது நன்றாக போகுது. உங்களுடைய திறமை அருமையாக இருக்குது. உங்களுடைய டிஎன்ஏடைய தொடர்ச்சி பல ஜென்மங்களுக்கு ஜென்ரேஷனுக்கு முன்னால் இருந்த பெரியவங்க கூட நம்மளுக்குள்ள வந்து இயங்குவாங்க. உதாரணத்துக்கு நேற்று ஒரு டாக்டருடைய பையனை பார்த்தா, ஹீஸ் ஆல்சோ டாக்டர். ஒரு 4 நாளைக்கு முன்னால் அந்த பையன் எனக்கு தெரிய ஒரு சின்ன பையன், பிறந்த குழந்தைலேருந்து எனக்கு தெரியும். இப்போ ஒரு ஃபெமிலியர் டாக்டர், ஃபேமஸ்ஃபுல் டாக்டர். அவங்க அப்பா பேசுகிற மாதிரியே பேசுகிறான். அவங்க அப்பாவுடைய பாடி லாங்குவேஜ் அப்படி இந்த பையன்கிட்ட பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த தம்பி வேறு, இப்போ இருக்கிற தம்பி வேறு. அப்போ அந்த ஜீன் பேசுது. அதான் 9ஆம் வீடு. 9ஆம் வீடுனா அப்பாவளி ஆதி. அந்த அப்பாவளி ஆதியுடைய குணாதிசயங்கள் 9ஆம் வீட்டு குருவினால் அபிவிருத்தி அடையுது. அப்போது அப்பா போல் மகன் வருவான்னு நம்ம சொல்லலாம். அப்பாவை புரிஞ்சுக்குவான்னு சொல்லலாம். அறிவு ஜெயிக்குன்னு சொல்லலாம். திறமை ஜெயிக்குன்னு சொல்லலாம். இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் பண்ணுன்னு சொல்லலாம். தொழில் விருத்தி அருமையாக இருக்குது. எல்லாத்தோட தொழில் லாபம் அருமையாக இருக்குது. பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு ஏது. 6ஆம் வீட்டு சனி தடைகளை உடை தெரியும். லாபஸ்தானத்துக்கு ஏது லாபம், வெற்றி, வெகுமதியை தரும். லாபம்னா நீங்கள் நினச்ச லாபத்துக்கு மேலே அதிக லாபத்தை அடைகிறது. வெற்றினா தொட்டதெல்லாம் துலங்கும். எதை முயற்சித்தாலும் வெல்லலாம். வெகுமதினா கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்குதான்னு போய் பாருங்கள். எதற்காக சொல்கிறேன்னா, இது ஒரு பொது ஃபோர்காஸ்ட், பொதுவான ஒரு பலன். இந்த பலன் ஏழை, பணக்காரன், அறிவாளி, முட்டாள் எல்லாத்துக்கும் பொதுவானது. உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ட்ரை பண்ண. கட்டசிக்கு என்ன ட்ரை பண்ணீங்களோ தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன்மை வருத்த குழு தரும். தெய்வம் இல்லாமல் இல்லை. ஒரு பட்டு அயோக்கியனும் நான் வாழ்க்கையில் சந்தித்தேன். இந்த தமிழ்நாட்டையே அழிக்கணுங்கிற குறியோடு அவன் இருக்கான். அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாது. பைத்தியார் நாட்டை இயங்குறான். என்னென்னமோ லூஸ் தனமான சித்தாந்தங்களை பேசுகிறான். அவனோட கை நிறைய பணம் வேறு இருக்குது. என்ன வேணாலும் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தியும் இருக்குது. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் கடவுள் இருக்கார். இந்த மாதிரி சக்திகளை அழிக்கிறதுக்கு கிரகங்கள் மாறுது, தசாபுத்திகள் மாறுது. இவரெல்லாம் தட்டி எறியப்படுவார்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் என்ன சொல்லுது? ஒரு அயோக்கியன், அவன் ஜாதகம் யோகமாக இருக்குது, பணக்காரனாக இருக்கான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது? ஒரு அயோக்கியனே பணம் சம்பாதிக்க முடியுது. உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது? அயோக்கியன்ட்டு எனக்குமே கான்ஃபிடென்ட் இருக்கும். யாரை பிடிச்சா என்ன செய்யணும்னு தெரியும். ஏறி உதிக்க தெரியும். அவனுக்கு ஈவிரக்கமே இருக்காது. ஒருத்தரை அழித்து அவன் சதையை தின்னு வாழலாம், அவன் தின்னு வாழ்வான். ஆனால் நமக்கு கருணை இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், பயம் இருக்கும். இந்த பயம் எல்லாத்தையும் அழிச்சிடும். பயப்படவே கூடாது. சேஃபர் ஜூன் லைஃபுங்கிறத நம்ம அழிச்சிடும். நல்லவர்களை விட அயோக்கியம் தான் ஜெயிப்பான். காரணம், தேர் கான்ஃபிடென்ட், தேர் வெரி அக்யூரேட், தேர் ஆல்வேஸ் ஆன் டார்கெட். அப்போ நீங்கள் நல்லவராக இருந்தால் மட்டும் பத்தாது. கீப் ஆன் ஐஸ் அபவுட் யுவர் டார்கெட். எக்ஸ்ட்ராடினரி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணுங்கள், வெற்றி அடையுங்க. ஜாதகத்தை பாருங்கள், அது இருக்குதானே பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி வெற்றி அடையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் 5 மாதங்களுக்கு. அதன் பிறகு குரு பேச்சு. குரு உங்களுக்கு 10ல் உச்சம். 10ல் உச்சம் அடைஞ்ச பிறகு என்ன ஆகும்? சரி, அதற்கு முன்னால் நண்பர்களே, நான் இப்போது சொல்கிறதான், என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. என்னோடய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும். நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து வளரணும். இந்த கோயிலுக்கு போனால் அது நடந்துடும். திருமணஞ்சேரி போனால் கல்யாணம் ஆயிரும்னா, திருமணஞ்சேரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு பாருங்கள். ஒரு பையன் திருக்கடையூர் அபிராமி பற்றி 1008 கவிதை சொல்கிறான், அதை பற்றி பேசுகிறான். ஆனால் திருக்கடையூர் அபிராமிக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிறான். அதே மாதிரி ஒவ்வொரு இப்போ திருப்பதி பாலாஜிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கான் ஒருத்தன். அவன் பட்டு அயோக்கியனாக இருக்கிறான். அவர் காலச்சக்கரத்தை கையில் வச்சுருக்க, தலையை தூக்கி எறிஞ்சிருவார். அவனுக்கு ஒரு நேரம் வரும், தட்டி எறிஞ்சிருவார். அப்போ அந்த மாதிரி சம்டைம்ஸு எந்த தெய்வத்தை கும்பிடணும், எப்படி கும்பிடணும், கான்ஃபிடண்ட்டாக எப்படி இருக்கிறது, வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எந்த ராசி எப்படி எடுத்துகிட்டு போகலாம், இது என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். அன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன்லேருந்து ஒரு பொண்ணு என்னை கான்டாக்ட் பண்ணுறா. கிட்டத்தட்ட உங்களுடைய 200 வீடியோலேருந்து நான் பேசுகிற தத்துவங்களை மட்டுமே தனியாக எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சு ஒரு பிக் போர்ஷனாக வச்சுருக்காளாம். அதை அடிக்கடி கேட்குறாளாம், லைஃபுக்கு பயன்படுதுங்கிறாள். ஸோ எங்கிட்ட வரக்கூடிய சித்தாந்தங்கள் உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியும் திறமையோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. இப்போ அடுத்த பாட்டுக்கு வந்துட்டோம். 10ல் குரு உச்சம் ஒன்றுமே ஆகாது. 5ஆம் வீட்டு ராகு பேசும். அப்போது லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுறீங்க. குழந்தைக்கு சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்குது. இப்போ ஏற்புகள் மரியாதைக்கு ஏதோ கேடு வர மாதிரி இருக்குது. அவ்வளோ ரிச்சாக ஃபீல் பண்ணல. இந்த வாரம் நடக்குது, அடுத்த வாரம் நடக்குது, இந்த மாதம் நடக்குது, அடுத்த மாதம் நடக்குது.
ஒரு நிம்மதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. ஆனால் பணம் கிடைக்குது, ஆனால் வெற்றி கிடைக்குது, ஆனால் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க. சாப்பாடு தூக்கம் துணிமணி எல்லாம் ஆசிட்டிஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது, லாபம் அப்படியே வந்துட்டு இருக்குது, வெற்றி அப்படியே தொடருது. அப்படி என்னதான் வித்தியாசம்னு கேட்டீங்கன்னாங்க, இப்போ இங்கேயும் திருப்பதி கோயிலுக்கு போகிறீங்க, ஜென்ரலாக 3 மணி நேரத்தில் போயிடுவீங்க. அப்படின்னா உங்களுடைய ஜேர்னி இப்போ 5 மணி நேரம் ஆகலாம், 6 மணி நேரம் ஆகலாம். ஆனால் திருப்பதி கோயிலுக்கு போயிடுவீங்க, அங்கே போய் சாமி கும்பிட்டுருவீங்க. சாமி கும்பிட்ற சின்ன சின்ன ஜிக்ஜாக் இருக்கும், ஆனால் நல்லபடியாக சாமி கும்பிட்டுலாம். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியத்தை நோக்கி பயணத்திலலாம் கரெக்டாக தான் இருக்கீங்க. ஆனால் நிம்மதியும் ஒரு ஈஸினஸும் போயிடும் இந்த 5 மாதம். அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 5 மாதங்கள் ஜிக்ஜாக் லைஃப். ஆனால் வெற்றிகரமான வாழ்க்கை, எந்த குறையுமே இல்லை. கடனை அழிக்கலாம், போட்டியில் ஜெயிக்கலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் எம்எல்ஏ ஆகிடலாம், பயப்படாதீங்க. ட்ரை பண்ணுங்க, மந்திரியோட ஆகலாம், ப்ரொமோஷன் கிடைக்கலாம், பிஸ்னஸ் நல்லா ஜெயிக்கலாம், த்ரூ அவுட் த வேர்ல்டு ட்ராவல் பண்ணலாம், கனெக்டிவிட்டி எக்ஸ்ட்ராடியே டெவலப் பண்ணிடலாம் இந்த 5 மாதங்களில். இப்போ நான் கடைசி 2 மாதத்துக்கு வரப்போம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நண்பர்களே, அதாவது ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லைஃப்பில் தேடுதல் ரொம்ப முக்கியம். தேடுறது கிடைச்சிரும். நாம் எதை தேடுகின்றோமோ அது நம்மை தேடுகின்றது. இதுதான் ரூமி. நாம் எதை தேடுகின்றோமோ அது நம்மை தேடுகின்றது. ஆனால் தொடர்ந்து தேடணும். தேடுற பொழுது ஒரு பசி இருக்கக்கூடாது, ஒரு பரபரப்பு இருக்கக்கூடாது, ஒரு வெறி இருக்கக்கூடாது. கேஷுவலாக தேடுங்க. எனக்கு இது கிடைக்க நம்புங்க. நம்புகிறேன், அது நடக்கிற வரைக்கும் அது நம்புங்க. இந்த மாதம் கிடைக்காம போகலாம், அடுத்த மாதம் கிடைக்காம போகலாம். அல்லது அது நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா கூட நம்பிட்டு மறந்துடுங்க. ஏதோ ஒன்று நம்பிட்டு நீங்கள் அதை மறந்துட்டீங்களோ, உங்கள் ஆள் மனது ஸ்டில் அதை தேடிட்டுருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிட்டீங்க, ஆனால் அது நடக்க மாட்டேங்குது, மறந்துடுங்க. அதையே நீங்கள் வெளி மனது மறந்துடும், ஆள் மனது தேடி பிடிச்சிடும். தொடர்ந்து கோயில்களுக்கு போகிறது மட்டும், அதை நான் உங்கள்கிட்ட கேட்டேன்ப்பா, இன்னும் தராமல் இருக்கிற, சீக்கிரம் கொடுத்துன்னு வேண்டிக்கிங்க. அது ஒரு ரிமைண்டர் டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுங்கிறது உங்களுடைய ஆள் மனதுக்கு நீங்கள் கொடுக்குற உத்தரவு, அல்லது ஆள் மனதுக்கு நீங்கள் கொடுக்குற அவேக்னஸ், அல்லது ஆள் மனதை நீங்கள் கவர்ந்து இழுக்கிறீங்க. இது தெரியாத மூடர்கள், ஒரு அறிவு கெட்ட ஜென்மத்தை நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பிறப்பு இந்த உலகத்தில் சாத்தியமே இல்லை. அங்கங்கே இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான் பாருங்க. கடவுளே, இன்னொரு ஹிட்லர் உருவாகிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். என்ன ஆகும்? நீங்கள் யாரெல்லாம் கெட்டவன் நினச்சிக்கிறீங்க, அந்த மாதிரி 100 மடங்கு கெட்டவன். எளிதாக அப்படியே மலைப்பாம்பு மாதிரி உள்ளே பூந்து அப்படியே ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் கான்ஃபிடென்ட், அவன் ஈஸி, அவன் ரிலாக்ஸ், அவன் ஆன் டார்கெட், அவன் ஹீ இஸ் அப்ரோச்சிங், ஹீ இஸ் பிகமிங் சக்ஸஸ்ஃபுல். எதனால? ஆள் மனது. அவனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் அவனுக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. எவன் செத்தாலும் பரவாயில்ல, ஏறி மூச்சுட்டு போகலான்னு நினைக்கிற பாருங்க, அவன் ஜெயிச்சிருவான். ஆனால் அவன் என்ன செய்தானோ அதற்கான மறுவினையை அனுபவிப்பான். தொடர்ந்து தப்பு பண்ணிகிட்டே இருக்கிற வர்றவன் ஒரு நாள் சட்டார்னு காணாமல் போயிடுவான். எத்தனை மந்திரிகள் எம்ஜிஆர் அவர்கள் கவர்மெண்ட்லேயோ, கலைஞர் அவர்கள் கவர்மெண்ட்லேயோ, ஜெயலலிதா கவர்மெண்ட்லேயும் இருந்தவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்க? எத்தனை பியூரோக்ராட்ஸ், எத்தனை பணக்காரன், எத்தனை ஜமீன்தார், எங்கே போனாங்க? எல்லோரும் இருக்காங்களா? அவுரங்கசீப் மொத்த இந்தியாவுடைய அதிக காலம் வாழ்ந்த ஒரு அரசன், 59 வருடம் நினைக்கிறேன், மொத்த இந்தியாவை அதிக காலம் ஆண்டார். அவருடைய பையன் சில வருடங்கள் ஆண்டார். அவருடைய பேரை ரங்கூன் ஜெயிலில் 27 வருடங்கள் இருந்து செத்தார். அவுரங்கசீப் தெரியுமா தன்னுடைய பரம்பரை வேரோடு பிடுங்கி எறியப்படும் இந்தியாவிலிருந்து? அதே மாதிரி தான் நடக்கும். ஆனால் அவன் ஏன் ஜெயிச்சான்னு மட்டும் பாருங்கள். ஹீ இஸ் கான்ஃபிடென்ட், அக்யூரேட். அந்த மாதிரி நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ இது நீங்கள் கவனமாக இருங்க. எப்பொழுதுமே இஃப் தேர் இஸ் எ வே, இஃப் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. மனம் இருந்தால் மார்க்கம் பந்து, சரி, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். ஜெயிக்கிற வரைக்கும் தொங்கிக்கிட்டே இருக்கணும், அதை விடக்கூடாது. ஃபைன், நான் ரியல் ப்ரெடிக்ஷன் முன்னாடி வந்துடுறேன். கடைசி 2 மாதங்கள் லைஃப் டைம் பீக்குன்னு கூட சொல்லலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா அஸ்ட்ராலஜர் பாருங்க, அல்லது எனக்கு மேல் பண்ண நம்ம பிளான் பண்ணலாம். என்ன காரணம்? லாபஸ்தானத்தில் குரு, 6ஆம் வீட்டில் சனி. 3, 6, 11ங்கிறது கிரேட்டஸ்ட் 3 பிளேஸ். சனி 6ஆம் வீட்டில் ரிச்சஸ்ட்டாக இருக்கான். லாபஸ்தானத்தில் குரு கிரேட்டாக இருக்கான். 3க்கு அதிபதி 3ஆம் வீட்டையே பார்க்குறான். எடுக்கிற முடிவுலாம் ஜெயிக்கிறீங்க, பெருத்த வெற்றி அடைகிறீங்க, பெயர் புகழ் மரியாதை எக்ஸ்ட்ராடினரி. இதில் ராகு கேது பயிற்சி. 10ஆம் வீட்டுக்கு கேது போயிடுவான், 4ஆம் வீட்டுக்கு ராகு வந்துடுவான். டசன்ட் மேட்டர். இடத்த மாற்றிட போகிறான், சூழ்நிலை மாற்றிட போகிறான், பழக்க வழக்கத்தை மாற்றிட போகிறான், நண்பர்களை மாற்றிட போகிறான். கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க, கொஞ்சம் டயர்டாக. பெருத்த பணம், பெருத்த வெற்றி, பெருத்த லாபம் 2 மாதத்தில் உங்கள் டெஸ்டினி இன்னும் பல மடங்கு பிக்கப் வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், நம்பிக்கை தான் வாழ்க்கை. சிறு துளி பெருவெள்ளம்.
இப்படின்னு நீ நம்பினீங்கன்னா எத்தனை சிறுதுளி வச்சு பெருவெள்ளம் பண்ணி இந்த குமரன் சில்க்ஸில் இந்த சென்னை சில்க்ஸ்லாம் மேலே வந்தாங்க. எத்தனை சிறுதுளி பெருவெள்ளத்தை வச்சு இன்றைக்கி மந்திரிகள் மேலே வந்தாங்க. எத்தனை பணக்காரன் சிறுதுளி பெருவெள்ளத்தினால் மேலே வந்திருக்காங்க. இதெல்லாம் சுத்த ஏழையாக பழக்கின பழமொழிகள். உண்மையானது என்னென்னு கேட்டாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கணும், நல்ல நேரம் வரும்பொழுது பயன்படுத்திக்கணும், கான்ஃபிடென்ட் அதிகம் பண்ணிக்கணும், மைண்டில் என்ன உருவாக்குன்னு அது நடந்துடும். இப்போ இந்த ரோண்டா பைன் புக்ஸ்லாம் படிங்க, சீக்ரெட்டு, பவர். அவங்க மனதில் ஒன்று உருவாக்குங்க, அது நடந்துருப்பாங்க. மனதில் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், அப்படிலாம் உருவாக்க முடியாது. டெய்லி தோற்றுட்டு இருக்கணும், போய் நீ மகாராஜாவை கற்பனை பண்ணிக்க அப்படின்னா பண்ணுறது கஷ்டம். ஆனால் அஸ்ட்ராலஜி அது பண்ணும். இல்லை நீ பெரிய வெற்றி அடைய போகிற, ஆமாம் 2026 அப்படின்னு ஒரு ஜோசியரை சொல்கிறான். அதை நீங்கள் நம்புனீங்கன்னா அது அப்படியே பழிச்சு. காரணம் நீ நம்புனீங்கன்னா மனதில் ஒரு கோட்டையை கட்டிடுவீங்க. மனதில் கட்டுற கோட்டையை அப்படியே நிஜமாயிடும். அப்போ உங்கள் மனதில் கோட்டை கட்டுறதுக்கு நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்து ஒரு பிளான் பண்ணுங்கள். துளாராசிக்கு 2026 ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கலாம், எனக்கு மேல் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லா பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். தசா புத்தி அந்தரம். தசைனா தலைவிதி, புத்தினா உடம்பு மனசும், அந்தரம்னா இப்போ என்ன நடக்கும், உங்கள் தலைவிதி என்ன சொல்லுது, உங்கள் உடம்பு மனசு என்ன சொல்லுது, இப்போ என்ன நடக்குன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்து அழகாக பிளான் பண்ணி பெருத்த வெற்றி அடைஞ்சிடும். ஏன்னா ஜெயிக்கணுங்கிற நேரத்தில், பணம் சம்பாதிக்கிற நேரத்தில் அதில் 10 லட்சம் வருமா 10 கோடி வருமானு ஜாதகம் சொல்லாது. அப்போ 10 லட்சம் ரூபா வரும் நீங்கள் மைண்டு நினச்சாலும் கூட அந்த மைண்டை 10 கோடி வரும்னு நம்ப வைங்க. உங்கள் மைண்டு எதை நம்பினாலும் அடைஞ்சிடும். ஒருத்தர் அடைஞ்சிருக்கான் பாருங்க, நீங்கள் பெஸ்ட்டு மிக பவர்ஃபுல் ஸ்டேட்டஸில் ஒருத்தர் இருக்கான், அபாயத்துக்குரிய தமிழக சக்தி. அவன் அழியிற போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் யார், கண்டிப்பாக நீங்களே தெரிந்துக்கணும். இந்த மாதிரி ஒருத்தர் கூட மேலே வர முடியும் அப்படிங்கிறது இந்த தமிழக சமுதாயம் தெரிந்துக்கணும், இந்திய சமுதாயம் தெரிந்துக்கணும், உலக சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவன் ஜாதக யோகத்தில் மட்டுமே வர்றான். கர்மாக்கள் தப்பாகவே இருக்குது, தட்டி எறியப்பட்டுருவான். அப்படியே ரூட் பார்த்து போயிட்டே இருக்கான் பெரிய இலக்கை நோக்கி. ஆனால் கடவுள் தூக்கி வெளியில் வீசி எறிவார். ஏன்னா இதே காலகட்டத்தில் என்ன மாதிரி ஆட்களும் வாழ்கிறோம், உங்கள் மாதிரி ஆட்களும் வாழ்கிறோம். நம்மளை திட்டம் போட்டு ஜெயிக்கலாம், நல்லதை செய்து நல்லதை அடைவோம். ஃபைன் நம்பர்களே.